ஆடி அமாவாசை இதில் என்ன மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னாக்கா, ஒரு ஜாதகருக்கு அவர்களுடைய முன்னோர்கள் சில பேர் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவர்கள் எல்லாம் புவர்லோகத்துக்கு போக மாட்டாங்க, மோட்சம் அடைந்திருக்க மாட்டார்கள். அதனால் இந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய தடங்கல்கள், ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்காமல் இருக்கும். என்ன காரணம் என்று பார்த்தால் பின்னோக்கி பார்க்கணும். இந்த ஜாதகருடைய அப்பாவோ தாத்தாவோ அல்லது அத்தையோ யாரோ ஒருவர் துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க. அவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றாமல் இருக்கும். இது ஆடி அமாவாசையில் நீங்கள் உபவாசம் இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஸ்தல தர்ப்பணம் கொடுத்து புனித தீர்த்தத்திலே மோட்ச தீபம் ஏற்றினீங்கன்னா அவர்கள் புவர்லோகத்துக்கு போய் அங்கிருந்து அவங்க மோட்சம் அடைவாங்க. அந்த மோட்சம் அடைந்த காரணம் என்னன்னா, அவர்கள் அங்கிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவர்களுடைய பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால் 5ஆம் இடம் வலுப்பெறும். திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் முன்னேற்றம் எல்லாம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வேண்டுமென்றால் இந்த ஆடி அமாவாசையில் உங்கள் பித்திருக்களுக்கு ஸ்தல தர்ப்பணம் கொடுங்க. அதே மாதிரி யாராவது துர்மரணம் அடைந்தவர்கள் இருந்தாங்க உங்கள் உறவினர்கள்னால் மோட்ச தீபம்னு இருக்குது. காவேரியில் நீங்கள் மோட்ச தீபம் ஏற்றினீங்கன்னா அந்த ஆத்மாக்கள் புனிதமடைந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் கிடைத்து உங்கள் வாழ்க்கை மிக 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 நல்லாயிருக்கும். தடைகளெல்லாம் நீங்கிடும், நல்ல வேலை கிடைக்கும், தடைப்பட்ட திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வாழ்க்கையில் உன்னத நிலைக்கு போவீர்கள். அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு அமாவாசை தான் ஆடி அமாவாசை. மறந்துடாதீங்க, ஆடி அமாவாசைக்கு கண்டிப்பாக ஸ்தல தர்ப்பணம் கொடுத்து உபவாசம் இருங்க. காகத்துக்கு உணவு கொடுங்க, பசுவுக்கு உணவு கொடுங்க. பித்திருக்களுடைய நல்லாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள், வணக்கம்.